ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய வயநாடு நிலச்சரிவில் மொத்த குடும்பத்தையும் பறிகொடுத்த ஸ்ருதிக்கு கேரள அரசு கொடுத்த சர்ப்ரைஸ் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் தாய் தந்தை உறவினர்கள் என மொத்த குடும்பத்தையும் இழந்து நிர்கதியாய் நின்றார் ஸ்ருதி. அப்போது அவருக்கு நான் இருக்கிறேன் என ஆறுதல் கூறி ஆதரவாக வந்து நின்றார் ஸ்ருதியின் காதலன் ஜென்சன். பின்னர் இருவருக்கும் நிச்சயதார்த்தமும் நடந்தது. இந்நிலையில் செப்டம்பர் மாதம் ஸ்ருதி அவரது காதலன் ஜென்சன் மற்றும் உறவினர்கள் கோழிக்கோடு பகுதியில் உள்ள மற்றொரு உறவினர் வீட்டிற்கு மாருதி காரில் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஜென்சன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ஜென்சன். இந்த விபத்தில் ஸ்ருதியும் படுகாயமடைந்தார். குடும்பத்தை இழந்தது மட்டுமின்றி வருங்கால கணவனையும் இழந்த ஸ்ருதிக்கு எப்போதும் கேரள அரசு துணையாக நிற்கும் என்றும் அவருக்கு அரசு பணி வழங்கப்படும் எனவும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அப்போது அறிவித்திருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ருதி நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் ஸ்ருதிக்கு வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிளர்க் பணி வழங்கப்பட்டது. அப்போது ஸ்ருதி ஆட்சியர் முன்னிலையில் கையொப்பம் இட்டு பணியில் சேர்ந்தார். பணியில் சேர்ந்த ஸ்ருதிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.